Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து FLIPKARTல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு செடி வந்து வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எப்படி அந்த பிளான்ட் வந்து நான் ஆர்டர் பண்ண மாதிரியே ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கா இல்ல அந்த பிளான்ட் தான் வந்திருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆரஞ்சு பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees அண்ட் இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது. நான் வந்து இந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா இது வந்து என் கைக்கு வந்து சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கின முக்காவாசி பேர் வந்து இதுக்கு 5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதாவது 5 out of 5 கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 16 ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு வந்து ஆரஞ்சு அது வந்து கிரீன் கலர்ல இருந்து அந்த 16 ஆரஞ்சு இருந்தது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருந்தது. இன்னொருத்தருக்கு ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலர்லேயே வந்து ஒரு 2 ஆரஞ்சோட இருந்தது. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸோட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளவர்ஸோட வந்து இருந்தது. ஐ திங்க் இந்த பாக்ஸோட சைஸ்க்கே ஃபுல்லாக வந்து இருந்தது அவங்களோட பிளான்ட் சைஸ் எல்லாமே. நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணாதான் நான் வந்து எந்த சைஸ்க்கு எந்த மாதிரி ஃப்ரூட்டோட வந்திருக்கா ஃப்ளவரோட வந்திருக்கா இல்லை வெறும் பிளான்ட் மட்டும் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்சாய் வெரைட்டி. ஸோ வந்து அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு தெரியல. போன்சாய் வெரைட்டிங்கிறதுனால இதை வந்து நம்ம சிமெண்ட் பாட்லேயே வச்சு அப்படியே வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சாப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு காட்டலாம். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். பிளான்ட் ஹைட்டாக தான் இருக்கும் போல். லீஃப் எல்லாமே பார்த்துங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து இந்த அப்படியே உருவி எடுத்துடலாம். வாவ், பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மைனஸோட வந்து இந்த பிளான்ட் வந்திருக்கு. இவ்வளோ இலைகள் பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு. இது ஏன் இந்த இலைகள் காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் தானே அடைச்சி வந்திருக்கு. இதில் வந்து இந்த டப்பாவில் சுவாசிக்கிறதுக்கான எந்த ஒரு இடமே இல்லாததுனால டப்பா ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸாக இருந்தாலுமே செலஃபன் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. அதனால வந்து அது சுவாசிக்க இடம் இல்லாததுனால இலைகள் எல்லாமே காஞ்சிருக்கு. ஒரு பிரான்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிருக்கு. ஆனால் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க வாங்கின எல்லா செடிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. எனக்கு வந்தது ரொம்பவே குட்டி செடியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு ஜரு பேப்பரோடு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈரமாக இருக்குது. இது மண் மாதிரி இல்லை, ஏதோ களிமண் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆன்லைனில் வந்து அதுவும் எனக்கு 7 நாள் கழிச்சு கையில் கிடச்சிது. ஸோ 7 நாள் வந்து அது உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக வந்து அதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் செஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செஞ்சு வந்து அவங்க எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி கட்டிங். இது வந்து கட்டிங்கில் வளர்த்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும், இது வந்து கட்டிங்கில் வளர்த்தது தான். இது மாதிரி இருக்கு பாருங்க, இது கட்டிங்கில் வளர்த்த செடி. அவங்க வந்து இது கட்டிங்லேருந்து உருவாக்குனது அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறிப்பிடல. ஸோ அவங்க வந்து இதை வந்து குறிப்பிட்டிருந்தா வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கட்டிங் இல்லாமல் நார்மல் செடிக்கு வந்து 200 ரேட்டுங்கிறது ஓகே, பட் கட்டிங்க்கு 200 கொடுக்கணுமான்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம விதையிலிருந்து வளர்க்குற செடியை விட கட்டிங் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் கட்டிங்க்கு இந்த ரேட் ஓவர்.
ஏன் வந்து கட்டிங் பிளான்ட் நம்ம வாங்குறது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விதையிலிருந்து ஒரு செடி வளர்க்கும் போது அது இந்த ஹைட்டுக்கு ஆகும்போது இந்த லெவலுக்கு ஒரு மாசத்துல இந்த ஹைட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மாசத்துக்கான மெச்சூரிட்டி தான் இருக்கும். பட் கட்டிங்லேருந்து வளர்க்கும்போது ஒரு 2 வருஷ செடியிலேருந்து கட் பண்ணி அவங்க வளர்த்தாங்கன்னா இந்த சைஸ் செடிக்கு அது நட்டினதுலேருந்து இப்போ இது 2 வருஷத்து செடியிலேருந்து அவங்க கட்டிங்கில் வளர்த்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தோட ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். ஸோ இது எந்த விதமான சூழ்நிலைக்கும் வந்து சர்வைவ் ஆயிக்கும் அப்படிங்கிறத வந்து மெயினான விஷயமா பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.